5 இன்னைக்கு 5வது நாள். இந்த கதிரேசனுடைய மானம் மரியாதை எல்லாம் பஞ்சாவர நாள். இப்ப அவங்க தனியா தான் இருக்கிறான். கோழியை நாங்க பறக்க விட போறேன். நீ கோழி பிடிக்கிற மாதிரி உள்ள போவ. ஆனா நீ பிடிக்க போறது இந்த கோழியை இல்ல, அந்த சேவலை. அத உன்னுடைய ஒரே பார்வையில கொஞ்சம் வைக்கிற, கெஞ்ச வைக்கிற. அத நான் அபி கிட்ட பத்த வைக்கிறேன். அதுக்கப்புறம் அபி எனக்கு, நீ ஆசைப்பட்ட அந்த சேவல் உனக்கு. இத மட்டும் நீ சரியா பண்ணிட்டீன்னா உன்னுடைய ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் ஏத்த ஒரு பெத்த அமௌண்ட மேடம் தங்கலட்சுமி மூலமா உனக்கு நான் செட்டில் பண்றேன். ஓகே? ஏய், நீ எங்க வந்திருக்க? உங்க வீட்டுக்கு பின்னாடி புதுசா குடி வந்திருக்கேன். எங்க வீட்டுக்கு பின்னாடி நீ வந்த? என்னது? கோழிய நான் ஆசையா வளர்த்த கோழி படார்னு பறந்து சடார்னு நீங்க வந்து விழுந்துருச்சு. நீ எங்க வீட்டுக்குள்ள வந்ததை என் பாட்டி பாத்துச்சு. உன் தலைய ஆஞ்சு போடுவா. ஆஞ்சு அது பாக்குறதுக்குள்ள போய் சேரு. என் கோழி அவ்வளவு சீக்கிரமா சிக்காது. நீங்க என் கூட ஒத்துழைச்சீங்கன்னா நான் இந்த இடத்தை சீக்கிரமா காலி பண்ணிடுவேன். நானு உன் கூட கோழி பிடிக்கணும். வந்து தொலை. எங்க கோழி? அதோ. கோழி அங்க பிடிப்பியா, இங்க பிடிக்கிற? வா, அங்க பாரு, வைக்க போருக்குள்ள அக்க போர் நடக்குது. அபி, இந்த கோழி இதுக்கு தான் நான் சொன்னேன் வீட்ல எல்லாம் வேண்டான்னு. ஏய், என்ன சொல்ற? சமாளி, நான் வரேன். ஏய் அபி, போய் பாத்தியா அபி, உன் கழுத்துல கட்டின மஞ்சள் பீஸோட ஈரமே இன்னும் காயல. அதுக்குள்ள வேற ஒரு லெக் பீஸுக்கு அலையறான் பார். இல்ல அபி, கோழி புடிச்சு தர சொன்ன, அதுக்குதான் உள்ள. உனக்கு என்னமா குறைச்சல்? இனியும் இவன் கூட சேர்ந்து வாழணுமா? நீ ஒரு உண்மையான தமிழ் பொண்ணா இருந்தா இந்நேரத்துக்கு உன் கண்ல இருந்து கண்ணீர் தார தாரையா பொங்கி வளைஞ்சிருக்க வேண்டாமா? இதுக்கு நியாயம் கேட்கறதுக்கு ஊரை கூட்ட. ஆஹா. ஹலோ, என்ன மாப்பிள மூச்சு இறக்கிது? ஓடி பிடிச்ச ஏதாவது விளையாடுனீங்களா? கோலி ஏதாவது விளையாடுனீங்களா மாப்பிள? கோலி இல்ல, கோழி. கோழி ஓ மக கூட விளையாண்டாலும் இப்படிதான் மூச்சு அரைக்கும். டேய், நாளைக்கு 12 மணிக்குள்ள என் பொண்ணு உன் மூஞ்சில காரை துப்பிட்டு என்ன தேடி வரலனா என் பேரு தங்கலட்சுமி இல்ல. அதே எச்சில ஓ மூஞ்சில துப்பி நீ எல்லாம் ஒரு அம்மாவான மகளை விட்டே உன்னை கேட்க வைக்கல. என் தாத்தா துரப்பாண்டிக்கு நான் பேரன்ல, என் அப்பன் பால் பாண்டிக்கு நான் மகன்ல, என் அத்தை தங்கலட்சுமிக்கு நான் மருமகன்ல, என்னோட ஒரே பொண்டாட்டி அபிக்கு நான் புருஷனும் இல்ல. பாக்கலாமா? பாக்கலாம்டா. பாத்துருவோம் அதே 12 மணிக்கு. என் அத்தை. அம்மா தாயே, ஊருக்கெல்லாம் தீர்ப்பு சொல்ற அவரு ஏன் பஞ்சாயத்துலயும் சீக்கிரம் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும் தாயே. தீர்ப்பா? என் மனசை அவர் புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி சீக்கிரம் அவர் வரணும் தாயே. மனசை புரிஞ்சுக்கணும், சீக்கிரம் வரணுமா? சந்தேகமே இல்லை. இதுதான் என்ன பெத்த அம்மா. அம்மா 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 அம்மா, நீதாம்மா என்ன பெத்த அம்மா. நாட்டாம தான் என்ன பெத்த அப்பா அம்மா. அவரை பத்தி தானமா நீ வேண்டிக்கிட்டு இருந்த? விளக்கமா பிரிஞ்சு போங்க. ஏன்? நான் அவரை பத்தியா வேண்டுனே, இவரை பத்தியில வேண்டுனே. இவரு சாலமன் பாப்பையாவா? இவரை பத்தியா வேண்டிக்கிட்டு இருந்த? அது சரி, ஏதோ தீர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே. அம்மா ஊரா போய் பட்டிமன்றத்தை தீர்ப்பு சொல்றாருல, அத சொன்னேன். ஓஹோ, நீ பட்டிமன்ற தீர்ப்பு சொன்னியா? நான் பஞ்சாயத்து தீர்ப்புலாம் நினைச்சிட்டேன். அது சரி, பறவைக்கும் பாப்பையாக்கும் என்ன கனெக்ஷன்? கனெக்ஷன்லடா காதல். காதலா? அது எப்படி உங்களுக்குள்ள பிக்கப் ஆச்சு? அம்மா தினம் காலையில டிவில வந்து பேசுறாரு, நல்ல கதை சொல்றாரு. அத பார்த்து பார்த்து எனக்கு ஒரே ஆசை ஆயிருச்சு. அதனால ஒருதலை காதல். ஒருதலையா? ஆல் சைடு வீக்கான இந்த ஏஜ்ல உனக்கு ஒன் சைடுல வா. ஏ பாட்டி, அவருக்கு ஏற்கனவே அங்கவை சங்கவைன்னு 2 பிரச்சனை இருக்குது. இதுல ஒன்னையும் கூட்டு போய் எங்க தங்க வைப்பாரு, எங்க தொங்க வைப்பாரு? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆயிருச்சு பாட்டி. என்னது, சாலமன் பாப்பையாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? பாப்பையா பாப்பையா, என்ன நீ பாப்பையா? அன்பு தாய்மார்களே,
அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, பழைய பாட்டிகளே, நாளைக்கு சந்திப்போமா? பாத்தியா, உன் தோப்புக்குள்ளேயே அவ தோப்பு மாதிரி உட்காந்து தேங்காய் உரிச்சிட்டு இருக்கா. நீ சொன்ன மாதிரியே மதுரை மாவட்டம் பூரா இவளை பத்தி தெளிவா விசாரிச்சேன். இவ பேரு சிம்மக்கல் சின்னக்கிளி, இவ ஆத்தா அம்மாப்பேட்டை அன்னக்கிளி, இவ பாட்டி வடுகப்பட்டி வண்ணக்கிளி. இவளுக்கு 3 பேருமே பரம்பரையா கரகாட்டம் ஆடுறவளுங்க. இதெல்லாம் அந்தந்த ஊர் புரோக்கர்களை பார்த்து ஒரு சிபிஐ மாதிரி என்கொயரி பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வந்துட்டு டேப் ஆன் பண்ணு. அவ கால் தன்னால ஆடும். என்னது அது வந்து காலேஜ்ல கலை நிகழ்ச்சிக்காக கரகாட்டம் ஆடி பாடிட்டு இருக்கோம். இவனுங்க எல்லாம் ஸ்டூடண்ட்ஸா? ஆமா, என் கூட ஆட போறாங்க. தெரியுது, வா வா வாங்கறல்ல பாடி போல. ஏய் சொல்லு, உன்னை ஆரம்பிச்சா சொல்லு, நான் கொல்லுறேன். சொல்லு. நீ கொலை பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்றத கேளு. அன்னைக்கு குடித்தண்ணி குளத்துல ஒன்னு பார்த்தப்போவே உன் மேல ஆசைப்பட்டுட்டேன். நீ கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சதும் ஊரை விட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ண. அப்போ உங்க அத்தை தங்கலட்சுமி உன்னையும் உன் பொண்டாட்டியையும் பிரிக்க விலை பேசினாங்க. நான் மாட்டேன்னு சொன்னா வேற யாராவது பணத்தை வாங்கிக்கிட்டு உண்மையிலேயே உங்க 2 பேரையும் பிரிச்சிருப்பாங்க. உன் பொண்டாட்டிக்கு உன் மேல பொறாம வந்து உன் கூட ஒண்ணு சேர்ந்துருவானுதான் கொஞ்சம் வரம்பு மீறி நடந்துக்கிட்டேன். இந்த உலகத்துல அத்த முதல் பெண் விஞ்ஞானி, முதல் பெண் போலீஸ், முதல் பெண் ஆட்டோ டிரைவர், இப்படி சாதனை படைச்ச எத்தனையோ பொம்பளைகளுக்கு நடுவுல சொந்த மாப்பிளைக்கே மாமா வேலை பார்த்த முதல் பொம்பளை நீதான் அத்த. நீ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு தேவை என் பொண்ணு உங்ககிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கிறது. அத நான் செஞ்சுட்டேன். இனிமே நீ கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணாலும் என் பொண்ணு நீ சொன்னதை கேட்க மாட்டா. நான் சொன்னா கேட்க மாட்டா. ஆனா நீங்க இப்ப சொன்னதை அவ கேட்டுட்டு தானே இருக்கா. ஆபி எவ்வளவு தூரம் நம்பினேன். அதுக்கு நீங்க தர மரியாதை தானா? ஆரம்பிச்சிட்டியா? ஆத்தாளுக்கு மகளுக்கும் சந்தேகப்படுறதே வேலையா போச்சு. கிளி, இவங்க அம்மாக்கு நீயே போன் பண்ணு. ஏம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். நீதான் என்ன பெத்தியா? அப்புறம் டைம் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். நாளைக்கு 12 மணிக்குள்ள என் பொண்ணு உன் மூஞ்சில காரை துப்பிட்டு என்ன தேடி வரலனா என் பேரு தங்கலட்சுமி இல்ல. 12
இல்ல பகல்ல தோல்ல துண்ட போடுற எங்க அப்பா நாட்டாம நைட்ல தலையில துண்ட போட்டுக்கிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு எங்க போறான்? மிட் நைட் மேட்டரா தான் இருக்கும். கண்டுபிடிக்கிறேன். லட்சுமி, ஜோதி லட்சுமி, என்ன பாக்குறவ? 1000 தான் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் தின்னு போட்டாலும் அந்த பழைய சோத்துக்கு இருக்கிற ருசியே தனிதான். ஏ என்ன நிக்கிறவ? ஆடி நாட்டாமைக்கு இப்படி ஒரு கனெக்ஷனா? நீங்க தப்பு செய்யணுங்கிறதுக்காக நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி என்ன ஊரை விட்டே தள்ளி வச்சீங்க. அதுக்கும் நான் பொறுத்துக்கிட்டேன். நமக்கு பிறந்த புள்ளைய பொட்டியில வச்சு ஆத்தோட தள்ளி விட்டுட்டீங்க. அப்போ நான் தேடி வந்த மகாலட்சுமி இவங்கதானா? என் அம்மாவா? அப்ப நான் பீக்கல இருந்தேன், இப்ப வீக் ஆயிட்டேன். பிரஷரு, சுகரு, உப்பு, புளி, மிளகான்னு ஒரு மளிகை கடையே என் உடம்புக்குள்ள இருக்கு. இந்த நிலைமையில நான் எப்படிங்க ஆடுறது? நீ சொன்னா ஆட மாட்ட. வழக்க போல அடிச்சாதான் ஆடுவியாக்கும். வாங்கிக்கோடி. அம்மா. டேய் நாட்டாமே, எங்க அம்மா இன்னும் ஒரு அடி அடிச்சே உன் உடம்புல உயிர் இருக்காது. தம்பி, என்ன அம்மான்னு சொன்னியே, நீ யாருப்பா? உன்ன அம்மான்னு கூப்பிடுற உன் தாத்தாவாக்கும். ஒன்ற மகன் தான். மகனே. அம்மா, எப்படிமா இந்த பிக்காலி பைக்கிட்ட நீங்க மாட்டினீங்க? உங்க அம்மா ஒரு கரகாட்டக்காரிப்பா. அம்மா, என் ஆட்டத்தை பார்க்க வந்த உங்க அப்பா பணத்தை குத்துறதுக்கு பதிலா பத்திரத்தை குத்திட்டாரு. பத்திரத்தையே குத்திட்டாரா? ஆமாப்பா. அத நம்பி நான் என்னையே பறி கொடுத்துட்டேன். அம்மா, அதுக்கப்புறம் தான் அப்பா தெரியுது அது போலி பத்திரம்னு. அடா பாவி, முதல்ல போலி பத்திரம் செய்த நீதானடா? அது மட்டும் இல்லப்பா, புதுசா ரிலீஸ் ஆகுற படத்துல வர ஹீரோயினிங்க மாதிரி என்ன ஆட சொல்றாருப்பா. யாரோ மாளவிக்காவாமே வாழை மீனுக்கும் விலங்கு மீனு பாட்டுக்கு அவள மாதிரி ஆடலன்னு என் தொடையில சூடு வச்சுட்டாருப்பா. சிவாஜி படத்துல ஆம்பல் ஆம்பல்னு ஒரு பாட்டு வருதே, அதுக்கு நான் ஸ்ரேயா மாதிரி ஆடலன்னு என்ன பண்ண? ஆம்பல் ஆம்பல் சரியா வரலன்னு இவ கண்ணுல சாம்பல் அள்ளி போட்டேன். அடா பாவி, எங்க அம்மாவை இவ்வளவு கொடுமை பண்ணிருக்கியாடா உன்ன? ஐயோ வேண்டாம்பா, அவர் அடிக்காதே. 1000 தான் இருந்தாலும் அவர் என் புருஷன். பாத்தியாடா பத்தினி தெய்வத்தை? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இனிமே தப்பு தப்பா தீர்ப்பு சொல்ற நாட்டாம போஸ்ட விட்டுட்டு 24 மணி நேரமும் எங்க அம்மா கூட இருந்து சேவை செய்யணும். இதுதான் இந்த ஜூனியர் நாட்டாமையோட தீர்ப்பு. இதுக்கு நீ ஒத்துக்கல, உன்னை இங்கேயே வெட்டி கூறு போட்டு வேண்டாம். வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா, என்ன ஒண்ணு செஞ்சு போடாத. இன்னையில இருந்து சாவர வரைக்கும் என்ற பொண்டாட்டி ஜோதியோட ஐக்கியமாகலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. உன் அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை. என்னப்பா? என்ற பொண்டாட்டிக்கு இளநீல ஜின்னு விட்டு அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமாக்கும். ஒரு எட்டு போய் வாங்கி வாங்க. சும்மா இருங்க. நான் ஆடிக்கிட்டு இருந்த கரகாட்ட கலைய இந்த உலகமெல்லாம் நீ பரப்பணும், அதான்ப்பா என் ஆசை. என்ற பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றாம அவன. ஏன்னா நீ ஊரா போய் டான்ஸ் ஆடினாதான் அப்பப்ப உள்ள லேட்டஸ்ட் ஸ்பீக்கர்களை இந்த நாட்டாம மடக்க முடியுமாக்கும். தங்கலட்சுமி, நாளைக்கு 7வது நாள். அவன் உனக்கு விதிச்சிருக்கிற கடைசி நாள். சொத்துக்கு ஆசைப்படுவான்னு நினைச்சீங்க, அவன் உங்க மூஞ்சில கரிய பூசிட்டான். கரகாட்டக்காரி அனுப்பி வச்சீங்க, உங்க மக உங்க மேல காரி துப்பிட்டான். இப்படி பொண்ணுக்கு மண்ணுக்கு ஆசைப்படாதவன எதை வச்சு மடக்க போறீங்க? 14 வருஷத்துக்கு முன்னாடி உங்க புருஷனை தொலைச்சிட்டு இந்த ஊரை விட்டு போனீங்க. நாளைக்கு உங்க பொண்ணை தொலைச்சிட்டு இந்த ஊரை விட்டு போறீங்களா? இல்ல, எனக்கு என் பொண்ணு வேணும். அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிற அவனை சும்மா விடக்கூடாது. ஹலோ, நான் தங்கலட்சுமி அம்மா வீட்டு வேலைக்காரி பேசுறேன்யா. அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சியா, ரொம்ப சீரியஸா இருக்காங்க, உடனே வாங்கய்யா.
அத்தை அத்தை ஐயோ ஐயோ என் நெஞ்சு வலிக்குதே. என் நெஞ்சு ரொம்ப வலிக்குதே. ஐயோ என் நெஞ்சு ரொம்ப வலிக்குதே. அத்தை என்னாச்சு இப்படி துடிக்கிறீங்க? வாப்பா மருமகனே, என் நெஞ்சு ரொம்ப வலிக்குது. நீ சீக்கிரம் கார் எடுத்துட்டு போய் டாக்டர் கூட்டிட்டு வா. அது ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஏற்கனவே கொழுப்பு ஜாஸ்தியா, ஆயில் சாப்பிட்டுருப்பீங்க, கொழுப்பு ஏறி போச்சு. நீ பேசிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துலயும் இந்த அத்தையோட உயிர் போயிட்டு இருக்குப்பா. சீக்கிரம் நீ கார் எடுத்துட்டு போய் டாக்டர் கூட்டிட்டு வாப்பா. அதுக்கு எதுக்கத்த போகணும்? போன் பண்ணா டாக்டர் இங்கே வந்துருவாரே. எல்லா லைனும் ரொம்ப பிஸியா இருக்கு. நீ கார் எடுத்துட்டு போய் டாக்டர் கூட்டிட்டு வாப்பா. அத்தை எனக்கு ஒரு சந்தேகம். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், காருங்கிறீங்களே, அப்படி அந்த கார்ல என்னதான் வச்சிருக்கீங்க? நீ வசதியா போய் சேரணும்ல, அதுக்காக தான். ஐயோ அப்ப வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்தே வசதியா போயிடலாம். இல்லத்த, நான் இங்க இருந்து போய் டாக்டரை கூட்டிட்டு இங்க வரதுக்கு 2 மணி நேரம் ஆயிடும். நீங்களும் வந்துட்டீங்கன்னா சேர்ந்தே போயிடலாம். சீக்கிரம் வாங்க போலாம். ஐயோ எழுந்திருக்க கூட முடியலப்பா. அவ்வளவுதானே, நான் தூக்கிட்டு போறத வாங்க.